உண்மையை டெய்லி பல்வாஸ்க்கு உங்களை வரவேற்கிறேன். ஆமாங்க, உங்கள் வாழ்க்கையில் நிறைய நேரம் நிறைய வியாதியோடு இருக்கிறேன்னு நினச்சி கவலைப்பட்டுட்டு இருக்கீங்களா? இந்த வியாதி என்னை விட்டு போக மாட்டேங்குது, நான் எவ்வளோ விஷயத்த ட்ரை பண்ணிட்டேன் என் வாழ்க்கையில், ஆனால் இது சரியே ஆக மாட்டேங்குது. சரி, டாக்டரை தான் போய் பார்க்கலான்னு நினச்சேன். டாக்டரும் இது கொஞ்சம் நாள் ஆகும், இது லேட் ஆகும். இன்னும் சில வேளையில் டாக்டர்ஸ் இல்லைங்க, இது கஷ்டம், இதுக்கு மேலே இந்த காரியம் பண்ண முடியாது, இதுக்கு மேலே இதில் பெருசாக எதுவும் மாற்றம் வரப்போகலன்னு சொல்லும் போது நிறைய வேளையில் உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. ஆனால் இன்றைக்கி ஆண்டவர் உங்களை பற்றி சொல்கிற காரியம் என்னங்க? 7:15 சொல்லப்படுது, கர்த்தர் சகல நோய்களையும் உன்னை விட்டு விலக்குவார். ஆமாங்க, ஒருவேளை மனுஷங்க கூடாது, முடியாது, இல்லை இதுக்கு மேலே அவ்வளோதான், இதுக்கு மேலே உங்கள் வாழ்க்கையில் எதுவும் மாற போகிறதில்ல, அந்த வியாதி போகிறதில்ல, இப்படியே தான் லைஃப் லாங் இந்த வியாதியோடு நீங்கள் இருக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிற காரியம் என்ன தெரியுமாங்க? அந்த வியாதியை நான் உன்னை விட்டு நீக்குவேன். அது எவ்வளோ பெரிய வியாதியாக இருந்தாலும் சரி, அது சின்ன வியாதியாக இருந்தாலும் சரி, ஆண்டவரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. அதனால் நிச்சயமாக அந்த வியாதியை நீங்கள் விசுவாசிக்கும் போது உடனே அந்த வியாதி உங்களை விட்டு நீங்கி போகும். நீங்கள் ஆசிரிக்கப்படுவர்கள், தேவன் உங்களை ஆசிரிப்பதாக. ஆமென்.